Hi friends, இந்த சாரிக்கு ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த சாரியில் உள்ள ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர், சாரியில் உள்ள இன்னொரு கலர் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து நமக்கு வந்து அந்த கிரே கலர் மாதிரி இருக்குது. இப்போ வெறும் பிளெயின் பிங்க்கு போடுறத விட இந்த இதை வந்து யூஸ் பண்ணி போடும்போது அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரிச் லுக்காக தெரியும். இப்போ இந்த பேட்ச் ஒர்க் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக் சைடு வந்து சும்மா அந்த பபிள்ஸ் மட்டும் வச்சு நம்ம இது போட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம் பைப்பிங் வச்சு. அதே மாதிரி ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பபிள்ஸ் 2-3 வச்சு பைப்பிங் வச்சு இது பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பேக் போர்ஷன். இந்த பேக் போர்ஷனில் இந்த எவ்வளோ அகலத்துக்கு நாச் போட்டிருக்கேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸஸாக நான் கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன். அதாவது உங்களுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு எல்லாமே வரும். அந்த மடிப்பு அளவுக்கு நான் வந்து அதிகமாக வச்சு நான் வந்து பேக் போர்ஷன் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவை வந்து 3 பகுதியாக கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க போர்ஷன் வந்து 2 பகுதியாகவும் மேலே இருக்கிறது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி ஒரு பகுதியாகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கீழே இருக்க போர்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஒன்று மேலே ஒன்று வைக்க போகும்போது உங்களுக்கு கிளாத் அதிகமாக தேவைப்படும். அதனால் அதிகப்படுத்தி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 2 வந்து வலது கைக்கு 2 வந்து இடது கைக்கு அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கும் அந்த உள்ளே வந்து நம்ம ஸ்பாஞ்சு வச்சு நம்ம வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் தெர்மாக்குள் இது கிடைக்கும், பால் கிடைக்கும், அதை வச்சு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த இது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து அதிகம் வந்து நமக்கு பைப்பிங் தான் தேவைப்படுது. அதனால் அதிக லென்த்து வந்து நீங்கள் ஒரு பைப்பிங்கில் வச்சு நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேக் தட்டும் ஸ்லீவும் ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கும்போது துணி பத்தாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இன்ச்சு அதிகப்படுத்தி இருக்கும். அது மட்டும்தான், மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸ்லீவ் பார்த்திங்களா, மேலே ஒரு ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி தான் நம்ம அடித்து திருப்பிக்கிறோம். கீழே வர பகுதி மட்டும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணுறனால அதிகப்படுத்தி வெட்டி இருக்கும். ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து நீங்கள் மேலே அதுக்கான அளவுகளை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். அப்புறம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் போட்டுக்கோங்க. சும்மா கம்மியாக அப்படின்னா உங்களுக்கு அது ஜாயிண்ட் வந்து தேவையில்லை. பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு கீழே எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இதை வந்து அது மேலே ஓவர்லேப் பண்ண போகிறனால மேல் பக்கம் 1/2 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு, சைடில் ஒவ்வொரு இன்ச்சு சேர்த்து நம்ம விட்டுருக்கோம். இந்த நாச்சஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த பைப்பிங் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த நாச் எல்லாமே நீங்கள் டச் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ இதில் 4 பீஸில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால இதை ஒரு இதை அளந்து பார்த்துட்டு 4 பகுதி அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறக்காக 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு மெயின் கிளாத்தை வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இது நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு வைக்கிற பைப்பிங் மாதிரியே தான். அந்த வளைவு வந்து எந்த இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டிருக்கோம். அந்த இடம் வரும்போது கரெக்டாக நீங்கள் வளைச்சி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் லெஃப்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆப்போசிட்டை வச்சு தைச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த போர்ஷன் முடியும் போது இதே மாதிரி ஆப்போசிட் போர்ஷன் தைச்சிங்க அப்படின்னா ஒரு கைக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு கைக்கு வந்து நீங்கள் எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம்.
கரெக்டாக அந்த நாச்சோட சென்டரில் கொண்டு வந்து நாச் போடுறதே வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறக்காக தான். கரெக்டாக டீப்பாக அந்த வி மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம தையல் போடுவோம். அதனால் கரெக்டாக அந்த இடம் வச்சு நீங்கள் கொண்டு போய் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லீவுடைய நீளம் வந்து உங்களுக்கு குறையாது. 2 கைக்கும் ஒரே மாதிரி வரும். நீங்கள் வந்து கைடு மாற்றி சிங்கிள் கைடு போட்டு தைக்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்லா டைட்டாக வரும். சப்போஸ் எப்படி தைச்சாலும் அந்த வளைவு வரும்போதெல்லாம் கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் தைச்சதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சரியாக இல்லை, அந்த இடத்துல நூல் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா மறுபடியும் டைட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க அந்த பைப்பிங் வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதை நீங்கள் தைச்சதுக்கப்புறம் திருப்பி பார்த்துட்டு கூட மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த வளையிற இடமெல்லாம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு நல்லா நெருக்கமாக வளைஞ்சு கொடுக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து நமக்கு எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல லூஸ் வரும். அதனால் மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு போட்டு நம்ம அந்த இடத்துல வர்ற கேப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துணி வந்து ஆப்போசிட்டில் இருக்க துணி வந்து பிறண்டு வெளிப்பக்கம் போய் அந்த பிசுறு வெளியில் தெரிகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க அந்த பிசுறு வந்து வெளியில் போகுதா எப்படி அப்படிங்கிறது. இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது கேப் ரொம்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு தையல் போட்டு அதை நெருக்கமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஊசி எடை தையல் வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் ரைட் லெஃப்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஓவர்லாப் பண்ணுறது. இது வந்து ஒரு கைக்கு வந்து பாதி தான் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பாதியோட பைப்பிங்கை நிறுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இது மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு மாதிரி மெட்டீரியல் தான். இதுவே நீங்கள் வேறு மெட்டீரியலில் தைச்சிங்க அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் அவுட்டர்லலாம் தையல் போட்டு அதிகமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி எல்லாத்தையுமே நீங்கள் வெட்டி எடுத்துடலாம். வளைவு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தைச்சிங்கன்னா போதும். பைப்பிங் வந்து எப்பவும் போல் 1 தடவை 2 தடவை வச்சு பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வரும். மெட்டீரியல் பார்த்துக்கோங்க, அயனிங்க்கு அந்த ஹீட் தாங்குமா தாங்காதாங்கிறத பார்த்துட்டு எப்போவுமே லைனிங் சைடு வந்து அயன் பண்ணுங்கள். மேல் பக்கம் வச்சு அயன் பண்ணாதீங்க. எப்போவுமே ஹீட்னுடைய லெவல் வந்து நமக்கு தெரியாது. அதனால் எப்போ அயன் பண்ணாலும் லைனிங் பக்கம் அயன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹீட் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேல் பக்கம் நீங்கள் அயன் பண்ணுங்கள். இப்போ நான் அவுட்டரெல்லாம் தையல் போட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவுக்கு நம்ம வந்து 2 இது ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஸ்லீவுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கரெக்டாக ஸ்ட்ரைட்னஸ் எந்த பக்கம் வருதோ அது வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் 2 பகுதியை. அந்த மேல் பக்கம் வர்றது வந்து நம்மளுடைய ஆம்ஹோலுடைய உள்ள டெப்த்து கட் பண்ணியிருக்கோம், ஆர்காத் போட்டிருக்கிற சைடு வந்து வரணும். அப்போ தான் வந்து உள்ளே நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த இதை உள்ளே வைக்கும்போது அது ஃப்ரண்ட் சைடு தெரியும். இல்லாட்டி உங்களுக்கு பேக் சைடில் போயிடும். இப்போ நான் வச்சுருக்க மெத்தடில் அதே மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எப்போவுமே ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு டிசைன் தெரியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆம்ஹோல் சைடாக இருந்துச்சு, முன்னாடி வந்து முன்பக்க ஆம்ஹோலில் நீங்கள் அர்க்காத் போட்டு வெட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற டிசைன் வந்து அது ஃப்ரண்ட் சைடு வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்ஹோலுடைய டெப்த்து அர்க்காத்தெல்லாம் போட்டிருக்கோம். அந்த சைடு இந்த இது வர மாதிரி நம்ம வச்சோம், ஒன்று மேலே ஒன்று வச்சு அதில் உள்ளே வந்து அந்த ஸ்பாஞ்சில் ரெடி பண்ண பால்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவோடைய அமைப்பே இப்படி தான். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். கையோடைய நீளம் வந்து நம்ம எவ்வளோ 10.5 இன்ச்சு அப்படின்னா நம்ம
அந்த அளவுக்கு கரெக்டாக ரெடி பண்ணி அந்த மேலே இருக்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே இருக்கிற அந்த பால்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே அந்த பால்ஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் மேலே ஏறி ஏறி இறங்கும். அது ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக நமக்கு இதாகாது. அதனால் நல்லா அந்த பால் வந்து நகராத மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்புறமா தையல் போட்டிங்க அப்படின்னா தான் அது நகராமல் கரெக்டாக நம்ம நினச்ச இடத்துல தையல் விழும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் நிறையா வேணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சா போதும் அப்படின்னா அந்த மாதிரி 4, 3, 5 அந்த மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நல்லா பாலை உள்ளே தள்ளி பிடிச்சி தான் நீங்கள் தையல் போடணும். அந்த வளைவு வரும்போது ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு பிரியாது. இப்போ ஸ்லீவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மேலே இதை வச்சு அந்த நூல் மட்டும் அந்த கிரே கலர் தைக்கும்போது கிரே கலர் போட்டுக்கோங்க. மற்ற இடம்லாம் உங்களுக்கு பிங்கே ஓகே தான். பைப்பிங் இது எல்லாமே வச்சாலும் பிங்க்கில் தான் நமக்கு தையல் வரும். ஆனால் இந்த கிரேவில் வந்து படிமான தையல் போடும்போது நமக்கு வந்து அந்த மேட்சிங் த்ரெட்டு தான் போட்டாகணும். அதனால் கரெக்டாக அதை பார்த்து போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம கரெக்டாக அந்த நீடில் அளவுக்கு தான் ஊசியோட தையல் தான் போடுறோம். எல்லா இடத்துலையும் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு துணியுமே வந்து ஒன்றா லைனிங் வந்து உங்களுக்கு தைக்கும்போது இழுத்து கொடுக்கும், இல்லையாட்டினா மேல் துணி இழுத்து கொடுக்கும். அதை வந்து நம்ம தையலில் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால் ஒரு சின்ன சின்ன இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்து அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். துணி தாராளமாக இருந்தால் உங்களுக்கு சைடு ஜாயிண்ட்லாம் போட வேண்டி வராது. சப்போஸ் கம்மியாக இருந்தால் நம்ம சைடு ஜாயிண்ட்லாம் போட்டு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா பார்க்குறக்கு ரொம்ப அந்த சாரீக்கு மேட்சிங்காக ரொம்ப காடியாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா லாங் ஸ்லீவ் போடும்போது அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் போர்ஷன்லேயும் நான் அந்த கிளாத்து வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கிறதுக்காக அதிகமாக துணி விட்டுருக்கேன்னு சொன்னேன். அதை வந்து சென்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸையும் நம்ம ரெண்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைப்பிங் வச்சு நம்ம அதை திருப்பிக்கலாம். அந்த இதாக இருக்கிறது அந்த அரை இன்ச்சு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து நான் அதிகமாக விட்டுருக்கிற கிளாத்து. அந்த இடத்துல லைட்டாக வளைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்பவும் போல் நீங்கள் நெக்குக்கு எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி பைப்பிங் வைப்பீங்களோ அதே மாதிரி தான். அந்த இடம் வரும்போது மட்டும் நல்லா வளைச்சி கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த லைன் போட்டிருக்கிறத விட நீங்கள் கார்னரில் தான் தைக்கணும். ஏன்னா அந்த லைன் அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து தேவைப்படும். அதனால் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நமக்கு அது தேவைப்படுங்கிறனால அதை அதிகப்படுத்தி இருக்கும். அதனால் பைப்பிங் வைக்கும்போது நீங்கள் ஓரமாக வச்சிங்கன்னா போதும். இப்போ இது வந்து மேல் பக்கமாக இந்த இதை வச்சு நம்ம தையல் போட்டு திருப்பிக்கலாம். இதுவும் நம்ம ஸ்லீவ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். பைப்பிங் வச்சு கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து கொடுத்துக்கோங்க, சுருக்கம் இல்லாத மாதிரி. நீங்கள் என்ன கைடு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வலது பக்க கைடு ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு இடது பக்க கைடு ஈஸியாக இருக்கும். எது நீங்கள் போட்டு தைச்சாலும் உங்களுக்கு எப்படி கை வாக்கு ஈஸியாக வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து அந்த வளையிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு உள்ள பிசுறு வந்துச்சு, இதாக இருக்குது, நூல் தெரியுது அப்படின்னா மறுபடியும் நெருக்கி ஒரு தையல் நீங்கள் போட்டுக்கலாம். வளைவு வர இடத்துல எல்லாமே சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. போட்டு அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வரும். அதுக்கப்புறம் அவுட்டரில் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும்.
2 பக்கம் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம அதை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முதுகுனுடைய அகலம் வந்து நமக்கு குறையாது. எப்போவுமே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணும்போது நம்ம அதிகமாக கிளாத்து விட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அது வைக்க முடியும். இல்லாட்டினா இடுப்பினுடைய சுற்றளவு நமக்கு பத்தாமல் போயிடும். இப்போ கரெக்டாக அந்த லீஃப்னுடைய அந்த இது வர மாதிரி வச்சுட்டு அதை அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ள பால்ஸு அது உங்களுக்கு கைக்கு வச்ச மாதிரி 1-2 வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நிறையா நெருக்கி வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். இது வைக்கிறது தான் கொஞ்சம் உள்ளே நல்லா தள்ளி தள்ளி வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக வரும். ஸ்லிப் ஆகாமல் தைச்சிங்கன்னா போதும். சிங்கிள் கைடு அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. அந்த நார்மல் கைடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால் மேலே ஏறும்போது அது பாலை நகர்த்தி விட்டுரும். அதனால் சிங்கிள் கைடு அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வச்சு தையல் போட்டிங்கன்னா போதும். எப்படி வேணாலும் வைக்கலாம். வரிசையாக எல்லாம் வைக்கலாம். இல்லை 2 விட்டு 2 கொஞ்சம் கேப் விட்டு வைக்கலாம். இல்லை 3 விட்டு அந்த மாதிரி வைக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அது கரெக்டாக கீழே மடிப்பு வர போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் நீங்கள் அதுக்கு மேலோடையே நிறுத்திக்கலாம். மேலே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த சென்டரில் மட்டும் வர மாதிரி நீங்கள் அந்த பால்ஸ் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் ஸ்டிச் மற்றது எல்லாமே போட்டுட்டு அந்த இது போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரியில் வர கிரே கலர் வச்சு பைப்பிங் வச்சு பால் வச்சு இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். போடும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வச்சு போடுற ஸ்லீவை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாடல் ஸ்லீவ் வந்து நீங்கள் சுடிதாருக்கும் வைக்கலாம், குர்த்திக்கும் வைக்கலாம், அதாவது டாப்புக்கு வைக்கலாம், ப்ளவுஸுக்கு வைக்கலாம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால் எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.